Test Cuisine Tamil channel. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னா பொட்டேட்டோ கிரேவி. ரொம்ப ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல. நம்ம அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எள்ளு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் நெடக்கடலை எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நெடக்கடலை இத வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நல்லா நம்ம வறுத்துட்டோம். இத வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்தி ஆற வச்சிடலாம். ஓகே, நம்ம இப்ப வறுத்து வச்சிருக்கிற எள்ளு நெடக்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 இன்ச் இஞ்சி எடுத்துக்கிறோம். ஒரு 5 பீஸ் பூண்டு நல்லா உரிச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு டொமேட்டோவை நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 தேங்காய் சீலஸ் நல்லா சீவி எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்து டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டோம். அதுக்கப்புறமா காரத்துக்கு இன்னும் கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டா கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமா மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டா இப்படி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. நம்ம அடுத்ததா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம் வேண்டாம். இப்போ வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு. கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். பண்ணி விடுங்க. மசாலா வந்து எண்ணெயில திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கொஞ்சமா நமக்கு பச்சை வாசம் போயிடுச்சு. பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். அவ்வளவுதான். நம்ம இப்ப மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செமையா வந்துருக்கு. செமையா வந்துருக்கு. நம்ம ஒரு பவுலுக்கு மாத்தி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.